JSP எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் 5.1. இதுல வந்து என்னென்ன ப்ரோக்ராம் பார்ப்போம் அப்படின்னா அப்பர் கேஸ் கன்வர்ஷன். ஸோ ஒரு இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு வேல்யூ வாங்கிட்டு அதை அப்பர் கேஸுக்கு கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்றது, அது ஒன்று. அதுக்கப்புறமா மேக்ஸிமம் ஆஃப் 3 நம்பர்ஸ், 3 நம்பர்ஸை வந்து இன்புட் வாங்கிட்டு அந்த 3 நம்பர்ஸ்ல எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்றது. கடைசியா 2 நம்பரை ஆட் பண்ணி ரிசல்ட்டை சொல்றது. இந்த 3 எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த 3 எக்ஸாம்பிளையும் நம்ம எந்த ஃபார்மெட்ல செஞ்சிருக்கோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ JSP ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் 2 விதமா நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஒன்று எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா JSPலேயே ரிசல்ட் வர்ற மாதிரி பண்ண முடியும். சரியா? அப்ப அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இன்புட் வந்து யூசர்ட்ட இருந்து வாங்க மாட்டோம். JSP ப்ரோக்ராம்லேயே டைரக்டா எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி வச்சோம் அப்படின்னா யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்க முடியாது. இன்புட் வாங்காம அதுல ஸ்டாட்டிக்கா ஒரு இன்புட்டை கொடுத்துட்டு அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி ரிசல்ட் நமக்கு HTML-ஆ தரும். இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணிட்டு அந்த HTML பேஜ்ல இருந்து இன்புட் வாங்கிட்டு, ஸோ ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணிட்டு அந்த HTML பேஜ்ல இருந்து இன்புட் வாங்கிட்டு அந்த இன்புட்டை JSP பேஜ் ஒன்று இருக்கும், அந்த JSP பேஜுக்கு அனுப்புவோம். ஸோ அந்த JSP பேஜில் அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணிட்டு நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இது வந்து ரெண்டாவது டைப். நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் டைப்ல தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா நீங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை இல்லை ஏதோ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் எல்லாமே எந்த ஃபார்மெட்ல இருக்கும்னா இந்த மாதிரி ஃபார்மெட்ல தான் இருக்கும். யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு HTML பேஜ் இருக்கும், வாங்கின இன்புட்டை ப்ராசஸ் பண்றதுக்கு சர்வர்ல ஒரு JSP பேஜ் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம JSPயோட அட்வான்டேஜ்னு சொல்லியிருந்தோம். ஸோ டிசைனையும் ப்ராசஸையும் பிரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணிடுறோம், யூசர்ட்ட காட்டுற டிசைனை HTML-ல கொடுத்துடுறோம், அங்க வாங்குற இன்புட்டை நம்ம செய்யற ப்ராசஸை JSP பேஜ்ல பிரிச்சிடுறோம். ஸோ இப்போ நமக்கு ப்ராசஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த JSP பேஜ்ல சேஞ்ச் பண்ணா போதும், HTML-ல ஒன்றும் நமக்கு அஃபெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்க என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையான ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் நம்ம இந்த ஃபார்மெட்ல தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனா கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம்ஸ் தான் இது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்பர் கேஸ் கன்வர்ஷன் பார்ப்போம். ஸோ இந்த அப்பர் கேஸ் கன்வர்ஷன் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த HTML பேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்துட்டு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை யூசர்ட்ட இருந்து வாங்குவோம். வாங்கிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டா, அந்த டெக்ஸ்ட் வந்து சர்வர்ல இருக்கிற JSP பேஜுக்கு போகும். ஸோ அந்த JSP பேஜ்ல தான் அந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்பர் கேஸுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 2 பேஜ் இருக்கும். ஒன்று ப்ரோக்ராம் 1.html இருக்கும், அதுக்கப்புறம் அதே ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு JSP பேஜும் தனியா இருக்கும். ஸோ கோடிங் பார்ப்போம். கோடிங் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் ரன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கணும் அப்படின்றதுக்காக HTML-ல ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபார்ம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ ஃபார்ம் யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக கொடுத்துருப்போம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் ஒரு சப்மிட் பட்டன் இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல தான் யூசர்ட்ட இருந்து வாங்குற டெக்ஸ்ட் நமக்கு கலெக்ட் ஆகும். ஸோ இது எந்த பேர்ல சர்வர்ல போவோம் அப்படின்னா இங்க நம்ம கொடுத்துருக்கிற நேம் அட்ரிபியூட்ல கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு தான் சர்வருக்கு போகும். ஸோ ஆரம்பத்திலேயே சொன்ன ஃபார்ம்ல இருந்து ஒரு வேல்யூ இன்புட்ல வாங்கி சர்வருக்கு அனுப்புறோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் எலமெண்ட்டுக்கு நேம் அட்ரிபியூட் கண்டிப்பா கொடுத்துருக்கணும். நேம் அட்ரிபியூட் கொடுக்காம விட்டீங்கன்னா HTML இருந்து
சர்வருக்கு அந்த டேட்டா சென்ட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இங்க நம்ம கலெக்ட் பண்ற டெக்ஸ்ட்டை சர்வருக்கு அனுப்புறது எந்த வேரியபிள்ல போகும் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் வேல் அப்படின்ற இந்த நேம் வேரியபிள்ல தான் போகும். ஸோ அப்போ சர்வர்ல அதை ப்ராசஸ் பண்ணணும், எந்த பேஜுக்கு அதை அனுப்பணும் அப்படின்றத நம்ம ஃபார்ம்ல சொல்லணும். அதை தான் இங்க ஆக்ஷன் அட்ரிபியூட்ல சொல்லியிருப்போம். ஸோ ஆக்ஷன்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்க ஒரு இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, அதுல நான் கலெக்ட் பண்ற வேல்யூவை டெக்ஸ்ட் வேல் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கோ. ஸ்டோர் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட வேல்யூவை program1.jsp பேஜ் சர்வர்ல இருக்கு அந்த பேஜுக்கு அனுப்பு அப்படின்றத இந்த ஆக்ஷன் அட்ரிபியூட் மூலமா சொல்லிடுறோம். ஸோ இந்த நேம் அட்ரிபியூட் கொடுக்கறதும் முக்கியம், அதே மாதிரி ஃபார்ம் டேக்ல இந்த ஆக்ஷன் அட்ரிபியூட் கொடுக்கறதும் முக்கியம். ஸோ அந்த ஆக்ஷன் அட்ரிபியூட் கொடுக்காம விட்டீங்கன்னா இங்க கலெக்ட் பண்ற டேட்டாவை சர்வர்ல எந்த பேஜுக்கு அனுப்பணும் அப்படின்றது HTML-க்கு தெரியாது. அது மாதிரி இதை பிளாங்காவும் விடக்கூடாது. ஸோ எந்த JSP பேஜுக்கு போகணுமோ அந்த JSP-யோட நேமை ஆக்ஷன் டேக்ல கண்டிப்பா கொடுத்துருக்கணும். கடைசியா இருக்கிறது பார்த்தோம்னா மெத்தட். ஸோ மெத்தட் பார்த்தோம்னா ரெண்டு மெத்தட் உண்டு, ஒன்னு போஸ்ட் இல்லாட்டி கெட். ஸோ இதை நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் சொல்றேன். ஒன்னு போஸ்ட் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி கெட்னு யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஸோ அது ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணும்போது நான் சொல்றேன். ஸோ இப்போ இதுதான் HTML பேஜ். ஸோ நேம்ல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வாங்குறோம், டெக்ஸ்ட் வேல்ன்ற பேர்ல வேல்யூ வாங்குறோம், அதை வாங்கிட்டு prog1.jsp JSP பேஜுக்கு சர்வருக்கு அனுப்பிடுறோம். இப்போ அந்த JSP பேஜ்ல என்ன செய்யறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ JSP பேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து சிம்பிளா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேஜ் அட்ரிபியூட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ பேஜ்ல வந்துட்டு எந்த லாங்குவேஜை யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமா நம்ம இங்க ஸ்ட்ரிங்கை மேனிபுலேட் பண்ண போறதுனால இம்போர்ட் கொடுத்துருப்போம். சரியா, பேஜ்ல பேஜ் டேக்ல இம்போர்ட்ல java.lang.string. ஏன்னா ஸ்ட்ரிங்னா அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்ண போற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறேன், அதனால இந்த ஜாவா கிளாஸை இம்போர்ட் பண்ணுன்னு சொல்லிடுறேன். சொல்லிட்டு உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்ளரேஷன் டேக் யூஸ் பண்ணிக்கிட்டு வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றேன். ஸோ டிக்ளேர் பண்ணும்போது ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு request.get parameter. நம்ம இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட்ல பார்த்தோம், ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட்ல தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கெட் பேராமீட்டரை HTML இருந்து சர்வருக்கு வர்ற வேல்யூவை கெட் பண்ணும். ஸோ அப்போ இதுல எந்த பேர்ல வர வேல்யூவை கெட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவோம். நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் வேல் அப்படின்ற ஒரு பேர்ல எனக்கு வேல்யூ வருது, அந்த வேல்யூவை கெட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ request.get parameterல டெக்ஸ்ட் வேல். ஸோ HTML பேஜ்ல அந்த இன்புட் எலிமெண்டோட நேம் அட்ரிபியூட்ல என்ன வேல்யூ கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ தான் கொடுக்கணும், டெக்ஸ்ட் வேல் அப்படின்றது கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ இந்த பேர்ல நமக்கு கிளையண்ட்ல இருந்து JSP பேஜுக்கு வேல்யூ வந்துடும், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வந்துடும். ஸோ இதை கெட் பண்ணி இந்த txt வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா அதை அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்றதுக்கு சிம்பிள் ஃபங்க்ஷன் தான் txt.toUpperCase அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ இதுல எந்த டேக்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் டேக்ல யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ஈக்குவல்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்க என்ன ரிசல்ட் வருதோ அதை டைரக்டா இந்த இடத்துல HTML டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ அப்போ ஒரு H4 டேக்ல அப்பர் கேஸ், எக்ஸ்பிரஷன் டேக்ல text.toUpperCaseன்னு சொல்லிடுறோம். அப்ப இங்க என்ன வேல்யூ நம்ம கெட் பண்ணிருக்கோமோ அதை ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ல இருந்து toUpperCase ஃபங்க்ஷன் உபயோகப்படுத்தி அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த JSP பேஜ் பொறுத்த வரைக்கும் முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் கிளாஸை இம்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஜாவா உங்களுக்கு தெரியும், நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் உபயோகப்படுத்த போறோமோ அந்த ஃபங்க்ஷனுக்கான கிளாஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணாதான் நம்ம அதற்கான மெத்தட்ஸை ப்ரோக்ராம்ல உபயோகப்படுத்த முடியும். அதனால ஃபர்ஸ்ட் java.lang இம்போர்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா வேல்யூவை கெட் பண்ணிக்கணும். ஸோ கெட் பண்றதுக்கு request.get parameter அப்படின்ற இந்த சின்டாக்ஸை பயன்படுத்திக்கணும். ஸோ கிளையண்ட்ல இருந்து வர்ற ரெக்வஸ்ட்டை கெட் பண்ணிக்கிறதுக்கு request.get parameter, அதுக்கப்புறமா எந்த நேம்ல அந்த வேல்யூ வருதோ அந்த நேம் டெக்ஸ்ட் வேல்யூன்ற நேம்ல வேல்யூ வருது, அப்ப அது கொடுத்துடணும். அதுக்கப்புறமா toUpperCaseன்ற ஃபங்க்ஷன் மூலமா நம்ம இதை
கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பண்றது HTML பேஜ் தான் ஓபன் பண்றோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்ம கொடுக்குற வேல்யூ நமக்கு JSP பேஜுக்கு போகும். ஸோ இப்போ இந்த கன்வெர்ட்ன்ற பட்டனை பிரஸ் பண்ண உடனே prog1.jsp பேஜுக்கு இந்த டெக்ஸ்ட் வேல்யூ போகும். அங்க நமக்கு அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றோம். ஸோ இப்போ கன்வெர்ட் கொடுத்தோடனே எனக்கு கன்வெர்ட் ஆயிட்டு அப்பர் கேஸ்ல டிஸ்பிளே ஆயிடுது. ஸோ இப்போ நம்ம என்ன மெத்தடை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட்ன்ற மெத்தட்ல நம்ம டேட்டாவை அனுப்பியிருக்கோம். ஸோ இந்த ஆக்ஷன் அட்ரிபியூட்ல பாத்தீங்கன்னா மெத்தட் நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா போஸ்ட்னு யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த போஸ்ட்டுக்கு பதிலாக கெட்டுன்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் கெட்டுன்னு கொடுத்துட்டு அதே டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். ஸோ கன்வெர்ட் கொடுத்துட்டாலும் எனக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்கும் மேஜரா டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. நமக்கு என்ன மாதிரியான மெத்தட்ல நம்ம அந்த டேட்டாவை அனுப்புறோம் அப்படின்றது தான் அதுல டிஃபரன்ஸ் வரும். போஸ்ட்டுக்கும் கெட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ ரெண்டுமே நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதுல கம்மியான வேல்யூஸ் தான் அனுப்ப முடியும், அதிகமான வேல்யூஸ் அனுப்ப முடியாது. அதே போஸ்ட் மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேல்யூஸ் அனுப்பிக்க முடியும். அதோட கெப்பாசிட்டி வந்து அதிகம். அதுதான் ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ், போஸ்ட்டுக்கும் கெட்டுக்குமான டிஃபரன்ஸ். ஸோ அதனால தான் நம்ம எப்பயும் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா போஸ்ட் மெத்தட் தான் அதிகமாக பயன்படுத்துவோம், கெட் மெத்தடை ரொம்ப பயன்படுத்த மாட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், அப்பர் கேஸ் கன்வர்ஷன். சரியா? செகண்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ அதுதான் செகண்ட் ப்ரோக்ராமு. ஸோ செகண்ட் ப்ரோக்ராம்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுலயும் அதே மாதிரி தான் ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணுவோம். HTML பேஜ் கிரியேட் பண்ணிட்டு அந்த HTML பேஜ்ல 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு இன்புட் வாங்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு இன்புட் வாங்குவோம். இதுல 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு இன்புட் வாங்குவோம். 3 டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வர்ற வேல்யூஸை சர்வருக்கு அனுப்புவோம். சர்வருக்கு அனுப்பி அந்த 3ல எது பெரிய நம்பர் அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஸோ இதுல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா சர்வர்ல அந்த 3 வேல்யூஸும் JSP பேஜுக்கு போகும். ஸோ JSP பேஜ்ல எந்த நம்பர் பெரிய நம்பர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். அப்போ 3த்துக்கும் நம்ம நேம் வேல்யூ தனித்தனியா கொடுத்துடணும். ஏன்னா 3 வேல்யூ நமக்கு சர்வருக்கு போகணும். அதனால 3 டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கும் வேற வேற டிஃப்ரெண்ட் நேம் வேல்யூ கொடுத்துக்கணும். ஒரே நேம் வேல்யூ கொடுக்க கூடாது. சரியா? ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வேல் ஏன்னு கொடுத்துருக்கேன். செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வேல் பி, மூணாவது டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வேல் சி. அப்ப அந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்லயும் என்டர் பண்ற வேல்யூ வேல் ஏன்ற வேரியபிள் ஃபர்ஸ்ட் வேல்யூ, வேல் பின்ற வேரியபிள் செகண்ட் வேல்யூ, வேல் சி அப்படின்ற வேரியபிள் தேர்ட் வேல்யூ சர்வருக்கு போகும். ஸோ இதுலயும் சப்மிட் பட்டனை பிரஸ் பண்ண உடனே ஆக்ஷன் அட்ரிபியூட்ல எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அந்த அட்ரஸுக்கு நமக்கு இந்த 3 வேல்யூவும் போகும். ஸோ எந்த மெத்தட்ல போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் மெத்தட்ல போகும். ஸோ அந்த JSP பேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா 3 வேல்யூவை கெட் பண்ணுவோம். ஸோ ரெக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் 3 தடவை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு 3 வேல்யூ இங்க கிளையண்ட்ல இருந்து வாங்கணும். ஸோ ரெக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் வேல் ஈக்கு 1, வேல் பிக்கு 1, வேல் சிக்கு 1 கொடுத்துருப்போம். இதுல கூடுதலா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இன்டிஜர் டாட் பார்ஸ் இன்ட் கொடுத்துருப்போம். ஏன்னா டிஃபால்ட்டா கிளையண்ட்ல இருந்து சர்வருக்கு வர எல்லா வேல்யூமே என்னவா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா தான் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கா வர வேல்யூவை நம்ம மேக்சிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அதை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணாதான் 3 வேல்யூல எந்த வேல்யூ பெரிய வேல்யூன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதனால வர்ற 3 இன்புட்டையுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டிஜர் டாட் பார்ஸ் இன்ட் ஃபங்க்ஷனை வச்சு கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸ்ட்ரிங்ல இருந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு A, B, C அப்படின்ற 3 வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறோம்.
ஸ்டோர் பண்ணிட்டு கூடுதலா இதுல என்ன பண்ணிருக்கோம்னா மேக்ஸ்னு ஒரு வேரியபிளும் ஸ்டோர் பண்ணிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ப நார்மல் இஃப் எல்ஸ் இஃப் ஃபங்க்ஷனை வச்சு 3 வேரியபிள்ல எது பெரிய வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏ கிரேட்டர் தன் பி அண்ட் ஏ கிரேட்டர் தன் சி அப்படின்னா மேக்ஸிமம் ஈக்குவல் டு ஏ. அப்படி இல்லைன்னா எல்ஸ் இஃப்ல பி கிரேட்டர் தன் சின்னு செக் பண்றோம். அப்படி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஈக்குவல் டு பி. இந்த ரெண்டு கண்டிஷனும் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா சி தான் இருக்கிறதுலயே பெரிய வேல்யூ அப்படின்றத டிசைட் பண்ணிக்கிறோம். இந்த இஃப் கண்டிஷன் வச்சு டிசைட் பண்ணிக்கிறோம். டிசைட் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ டிஸ்பிளே பண்றதுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்டை உபயோகப்படுத்திக்கிறோம். ஜேஎஸ்பியில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்டை உபயோகப்படுத்திட்டு H4 டேக்ல மேக்ஸிமம் ஆஃப் ஈக்குவல் டு ஏ, அப்போ ஏல இருக்கிற வேல்யூ இங்க டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து எக்ஸ்பிரஷன்ல ஈக்குவல் டு பின்னும் போது பி வேரியபிள் இருக்க வேல்யூ இங்க டிஸ்பிளே ஆகும். அடுத்து சில இருக்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகும். அப்புறம் இஸ்ன்ற டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆயிட்டு கடைசியா பெரிய வேல்யூ என்ன இருக்கோ அதை மேக்ஸ்ல சொல்லியிருக்கோம், அந்த மேக்ஸ்ன்ற வேல்யூ டிஸ்பிளே ஆகும். உதாரணத்துக்கு ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 15, சி ஈக்குவல் டு 25 இருந்துச்சு அப்படின்னா இங்க நமக்கு அவுட்புட் எப்படி வரும்னா மேக்ஸிமம் ஆஃப் இங்க எக்ஸ்பிரஷன் படி ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்கும்போது ஏயோட வேல்யூ 10, கமா, ஸோ இங்க கமா கொடுத்துருக்கிறது அப்படி டிஸ்பிளே ஆயிடும். அடுத்து பியோட வேல்யூ 15, கமா, இங்க கொடுத்துருக்க கமா டிஸ்பிளே ஆகும். கடைசியா சியோட வேல்யூ 25 இஸ் நமக்கு கண்டிஷன் படி எந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்னா மேக்ஸ் ஈக்குவல் டு சின்றது தான் ட்ரூவா இருக்கும். அப்ப மேக்ஸோட வேல்யூ 25ன்னு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் டேகை எப்படி ஈஸியா உபயோகப்படுத்துறது, எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். எக்ஸ்பிரஷன் டேக் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துலலாம் டைரக்டா HTML டேகுக்கு நடுவில் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூஸை ஈஸியா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ண முடியும், ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் HTML பேஜ் ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ HTML பேஜில் 3 வேல்யூஸை கொடுத்துட்றோம். ஸோ கொடுத்துட்டு ஃபைண்ட் மேக்ஸிமம் கொடுத்தோம் அப்படின்னா சர்வரில் இருக்கிற JSP பேஜுக்கு அந்த 3 வேல்யூவும் போகும். அந்த 3 வேல்யூல எந்த வேல்யூ பெரிய வேல்யூன்றத கண்டுபிடிச்சிட்டு நம்ம கொடுத்துருந்த ஃபார்மேட்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சியில் இருக்கிற வேல்யூ தான் மேக்ஸிமம், நம்ம கொடுத்த ஃபார்மேட்ல அப்படியே டிஸ்பிளே ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ஆஃப் 20, 24 and 84 is 84ன்னு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதுல எல்லா ப்ரோக்ராம்லயும் நீங்க என்ன மெயினா பார்க்கணும் அப்படின்னா ஆக்ஷன் அட்ரிபியூட் கரெக்டா கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்புட் எலிமெண்ட்டுக்கு நேம் வேல்யூ கரெக்டா கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து 3வது இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 2 numbers அடிஷன். ஸோ இதுவும் மேக்ஸிமம் ஆஃப் 3 numbers மாதிரியே தான். என்ன அப்படின்னா 3 numbers 3 இன்புட்டுக்கு பதிலாக 2 இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிருப்போம் HTML பேஜ்ல. ஸோ 2 டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேல்யூ கெட் பண்ணுவோம். கெட் பண்ணிட்டு அதில் ஆட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா JSP பேஜுக்கு அந்த வேல்யூ 2 வேல்யூ வரும். ஸோ அந்த 2 வேல்யூவையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இதுதான் இதில் செஞ்சிருப்போம். ஓகேவா? ஸோ கோடிங் பார்ப்போம். ஸோ கோடிங்ல பார்த்தீங்கன்னா HTML பேஜில் 2 டெக்ஸ்ட் பாக்ஸு. ஸோ 2 டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் வேற வேற பேர் கொடுக்கணும். ஸோ நேம்ல பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கான நேமு, செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வேல்பின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த 2 வேல்யூவையும் ஆக்ஷன் அட்ரிபியூட்ல ப்ரோக்ராம் 3.jsp பேஜுக்கு சென்ட் பண்ணுன்னு சொல்லிடுறேன். போஸ்ட் மெத்தட்ல அனுப்ப சொல்லிடுறேன். ஸோ இந்த சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த 2 வேல்யூவையும் இந்த JSP பேஜுக்கு போஸ்ட் மெத்தட்ல அனுப்பும். ஸோ அந்த JSP பேஜ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரியே தான். ஸோ நமக்கு HTML-ல வர்ற வேல்யூஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்கா வரும். அதனால அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை
இன்டீஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு integer டாட் பார்ஸ் இன்ட் மெத்தடை பயன்படுத்திக்கிறோம். ஸோ ரெக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர்ல வேல் ஏல வர மதிப்பையும் வேல் பில வர மதிப்பையும் கெட் பண்ணுன்னு சொல்லிடுறோம். கெட் பண்ணிட்டு integer டாட் பார்ஸ் இன்ட் மூலியமா அதை ஸ்ட்ரிங்ல இருந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி ஏபின்ற வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிசல்ட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு 2 வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்பிரஷன் டேக் மூலமா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ரிசல்ட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இதையும் ப்ரௌசர்ல பார்ப்போம். ஸோ 2 வேல்யூ கெட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஜேஎஸ்பி பேஜுக்கு 2 வேல்யூவும் பாஸ் ஆகும். ஜேஎஸ்பி பேஜில் integer டாட் பார்ஸ் இன்ட் மூலமா ஸ்ட்ரிங்ல இருந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்றோம். ஸோ ஆட் பண்ணி நம்ம அந்த எக்ஸ்பிரஷன் சின்டாக்ஸ் படி சம் ஆஃப் 21 + 34 ஈக்குவல் டு 55 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடுறோம். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு ஜேஎஸ்பியை ப்ராப்பரா HTML உபயோகப்படுத்துறது. நம்ம சிம்பிளா வெறும் ஜேஎஸ்பி பேஜா கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர்ட்ட இன்புட் வாங்க முடியாது. ஸோ அப்ப நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா ஸ்டாட்டிக்கா, ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல காட்டுறேன், a ஈக்குவல் டு 20 b ஈக்குவல் டு 40 அப்படின்னு மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ ஒரு தடவையும் நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டாட்டிக்கா இங்க ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ மாத்தினாதான் இதுக்கு நம்ம அவுட்புட் பார்க்க முடியும். ஸோ இப்போ a ஈக்குவல் டு 20 b ஈக்குவல் டு 30 கொடுத்துட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ தான் நமக்கு காட்டும். ஸோ இங்கே சர்வர்ல இருந்து இன்புட் வரல, அதனால இதை நம்ம கமெண்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக்கா a ஈக்குவல் டு 20 b ஈக்குவல் டு 40 வச்சுட்டு அதை மட்டும் ஆட் பண்ணிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜேஎஸ்பி பேஜை யூஸ் பண்ணவே மாட்டோம். இது சாதா ஜாவா ப்ரோக்ராமிங் மாதிரி ஆயிடும். ஸோ ஜேஎஸ்பி பேஜ்ன்ற கான்செப்டே என்ன அப்படின்னா கிளையண்ட்ட இருந்து வேல்யூவை கெட் பண்ணிட்டு அதை சர்வர்ல ப்ராசஸ் பண்றது தான் ஜேஎஸ்பியோட கான்செப்டே. ஸோ அதனால ஜேஎஸ்பி கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணுவோம். அந்த HTML பேஜ்ல இன்புட்டை வாங்குவோம். அந்த வாங்கின இன்புட்டை தான் ஜேஎஸ்பி பேஜ்ல நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் 3 ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த 3 ப்ரோக்ராம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்கப்பா.